கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு பெரிய காரியம் என்னன்னா, என்னுடைய தங்கச்சி கிட்டத்தட்ட நிறைய பாடல்கள் பாடி எழுதியிருக்காங்க. எழுதிருக்கீங்களா? நீங்கள் தான் எழுதினீங்களா இல்லை யாரும் சத்தத்தில் எழுதி கொடுத்தாங்களா? நீங்கள் தான் எழுதுனீங்க. வந்தீங்கன்னா உங்கள் பாட்டை பாடுங்க, அடுத்த பாட்டு வேணும். அதே மாதிரி என் மைத்தினரும் நல்லா அழகாக பாடுவாங்க. என் நகர்ச்சி நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் நம்முடைய சபைக்கு தேவை. சண்டே ஸ்கூல் பாட்டெல்லாம் ரொம்ப அருமையான பாடல்கள்லாம் எழுதியிருக்காங்க. நாங்கள் பாட கேட்குறது அவங்க பாட்டை தான் நம்ம கேட்கணும்னு நினைக்கிறோம். யாரும் எழுதுகிற பாட்டு வேண்டாம். அடுத்த வாரத்திலிருந்து அது மாதிரி பாடுங்க, நாம் அதை கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நிச்சயமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மாற்றத்திற்காக இந்த வாரத்தில் சங்கீதங்களின் புத்தகத்தை விட்டு மாறி வேறு செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். உன்னத பாட்டின் புத்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். உன்னத பாட்டின் புத்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனம். இதோ மாரிக்காலம் சென்றது, மழை பெய்து ஒழிந்தது. 12. பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடும் காலம் வந்தது. காட்டுப்புறாவின் சத்தம் நம்முடைய தேசத்தில் கேட்கப்படுகிறது. அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. உன்னத பாட்டின் புத்தகம் என்பது ஒரு அருமையான புத்தகம். சபையையும் சபை நடத்துகிற இந்த சபை என்பது மனவாட்டியை குறித்தும், இதுக்கு மனவாளன் நம்முடைய தேவன் என்பதை குறித்தும் தெளிவான ஒரு வேத வசனம். அது உன்னத பாட்டை நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த உன்னத பாட்டில் ரொம்ப அருமையான மேன்மையான கருத்துக்கள் எல்லாம் இருக்கிறது. அற்புதமான கருத்துக்கள். நம்ம கற்றுக்க சித்தமானால் எனக்கு இந்த 1வது வசனத்திலிருந்தே வாரந்தோறும் தியானம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை உண்டு. எனக்கு ரொம்ப அருமையாக பிடித்த ஒரு வசனம் இது. அதிகாரம் உன்னத பாட்டு புத்தகம் 2:11 சொல்லுது, மாரிக்காலம் சென்றது, மழை பெய்து ஒழிந்தது. இதில் பார்த்தீங்கன்னா பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் படி தேசத்தில் கேட்கப்படுகிறது. எவ்வளவு வித்தியாசமான பாடல்கள், பாடகர்கள் நம்முடைய தேசம் முழுவதும் இன்றைக்கு இருக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, ஒரு பாட்டு உண்டு, இயேசு நல்லவர். ரொம்ப நாட்களுக்கு பிறகு எங்கள் வீட்டில் அதை பாடினாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். வேற யாரும் பாடுங்க. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர், நல்லவரே. துன்பத்தில்
ரொம்ப அருமையான பாடல்கள். நினைச்சு பார்க்கிற மாரிக்காலம், அதாவது வசனம் சொல்லுது, மாரிக்காலம் சென்றது, மழை பெய்து ஓய்ந்தது. அடுத்தது என்னன்னா, பூமி குளிர்ச்சியாயிடுச்சு, மரங்கள் செடிகள் குளிர்ச்சியாயிடுச்சு, ஏராளமாக வளர்ந்திருக்கிறது, குருவிகள் வந்து உட்காருகிறது. அங்கே ஒரு குருவி பாடுது, ஒரு பாட்டு, இந்த பக்கம் கத்துது, இந்த பக்கம் ஒரு சத்தம். எனக்கு அன்பானவர்களே, அந்த காலம் தான் இந்த காலம். ஆங்கிலத்தில் குளிர்காலம் சென்றது, மழை பெய்து ஓய்ந்தது. மனிதனுக்கு குளிரும் மழையும் சற்று ஒவ்வாத ஒரு காலம்னு சொல்லலாம். வெயில் எவ்வளோ இருந்தால் கூட தாங்கிக்கலாம், மழை கொஞ்சம் அதிகமாக பெய்யுதுன்னா தாங்கவே முடியாது. எனக்கு அன்பானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த குளிர்காலம் என்பது, மழைக்காலம் என்பது சோதனைகளையும் மகிழ்ச்சி குறைவையும் குறிப்பிடுகிற ஒரு காலம். ஆமென், அல்லேலூயா. இல்லை, எனக்கு அன்பானவர்களே, எவ்வளோ அற்புதமான பாட்டு. அந்த பாடல் வரிகளில் கூட ஒரு வரி சொல்லி பாருங்க, கொஞ்சம் ஹைட்டில் கூட பாடலாம். வியாதியில் விடுதலை தருபவர் அவர் நல்லவர், நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர் அவர். வியாதியில் விடுதலை தருபவர் அவர் நல்லவர், நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர் அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வவல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வவல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதது. அவர் என்றென்றும் மாறாதது. ஆண்டவர் சொல்றாரு, நீ சோதனை வேதனைகளில் நிற்கிற, இதிலிருந்து நீ விடுபட்டு என்னோட கூட எழுந்து வரணும்ன்ற ஒரு வார்த்தையை தான் அந்த இடத்துல சொல்றாரு. யோவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, அவருடைய வார்த்தையில சொல்லப்பட்ட முன்மாறி பெய்தாகிவிட்டது. வயலாகிய சபை ஸ்தாபிக்கப்படுகிறதற்கு ஏதுவான பரிசுத்த ஆவியானவரை யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே சொல்லப்பட்டபடி அப்போஸ்தலர் நடபடிக்கைகளின் புத்தகத்திலே ஊற்றப்பட்டு விட்டது. பெந்தெகோஸ்தே நாளிலே அபிஷேகம் ஊற்றப்பட்டு விட்டது. இடைக்காலத்திலே பெய்கிற மழையாகிய ஆவியும் பெய்தாகிவிட்டது. கடைசியாக இது பின்மாரியின் காலம். பயிராகிய சபை அறுவடையாக போகிற காலம் இது. ரொம்ப கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதற்கு பிறகு ஒரு காலம் இல்லை. சில சமயத்துல நான் சொல்றது கடினமா இருக்கும், நம்ம பேரை சொல்லி சொல்றாங்களேன்னு. காரணம் என்னன்னா, நாளைக்கு ஆண்டவர் இந்த பின்மாரியின் காலத்துல அப்படியே அங்கங்க பெய்ய வேண்டிய இடங்களை பெய்து கொண்டு இருக்கிறது. பெரிய எழுப்புதல் இனி வரக்கூடும் என்று சொல்லி எல்லாரும் நினைக்கலாம். ஆண்டவருடைய வருகை அதிசீக்கிரமா இருக்கிறப்ப அந்த பின்மாரி லைட்டா தான் இருக்கிற பெரிய அளவில் இருக்காது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வீணாகி விடாதபடிக்கு உங்களுடைய ரட்சிப்பை காத்துக் கொள்ளுகிறதுக்கு எதுவாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. பயிர் ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல முன்மாரி பெய்யும். அந்த முன்மாரி பெய்த உடனே எல்லாவற்றையும் சேரு மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் உண்டாக்கி நாற்றை நட்டு அதுக்கு தேவையான உரங்கள் மற்றவைகள் எல்லாம் செய்து எல்லாம் செழிப்பாக நடத்துவார். அந்த காலம் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆமென். நல்ல விளைச்சல் கிடைக்கணும்னா என்ன செய்வாங்க? இடைக்காலத்தில் ஒரு மழை கண்டிப்பாக பெய்யணும். நல்லா பயிர் வளர்ந்துருக்குது, அது கதிர் விட வேண்டிய சமயங்களில் ஒரு நல்ல ஒரு மழை பெய்யணும். அதையும் ஆண்டவர் செய்து விட்டார். அது மாத்திரமல்ல, பின்மாரியும் பெய்தாகிவிட்டது. ஆதலால் நாம் மறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். நாம் மறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். இனி காலம் இல்லை, முன்னேறி வா என்று ஆவியானவர் நம்மை அழைக்கிறார். ஒரு அழையிலையா சொல்லுங்க பார்ப்போம். விசுவாசியே, இது கடைசி காலம், முன்னேறி நீ வரணும். மாறி காலம் சென்று விட்டது.
மழை பெய்து முடிந்து விட்டது. அதுக்கு அடுத்தது இரண்டாவதாக சொல்றாரு, பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடும் காலம் வந்தது. ஆரிய மழை பெய்தபடியினாலே ஆயிரமான ஆத்துமாக்களை கர்த்தர் எல்லா ஜாதிகளிலும், எல்லா இனங்களிலேயும், எல்லா பாஷைக்காரர்களிலேயும் ரட்சித்துக் கொண்டே இருக்கிறார். ரட்சிப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. நீங்களும் நானும் நினைக்காத ஆட்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். சவுதியில 89 நாம் போயிருக்கும் பொழுது மறைமுகமா கூட ஜெபம் பண்ண முடியாது, அவ்வளவு பிரச்சனைக்குரிய ஒரு இடம் அந்த பகுதி எல்லாம். அப்படிப்பட்ட ஒரு சூழல்களிலே இன்னைக்கு அந்த பகுதியில இளவரசிகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், பெரிய பெரிய மன்னர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அரபு தேசங்கள் எல்லாவற்றிலேயும் சபைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. எல்லா இடங்களிலேயும் சத்தியம் பரவி கொண்டிருக்கிறது. காடுகளிலே புஷ்பங்கள் விரிந்து பிரகாசிக்கிறது போல, துஷ்ட உலகிலே தேவ பிள்ளைகள் புஷ்பங்களை போல கிறிஸ்துவுக்கு சாட்சியாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் ஆங்காங்கு பரிமளித்துக் கொண்டு ஆங்காங்கு அவர்கள் எழுப்பி சாட்சிகளை சொல்லுவதை பார்க்கும் பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. சினிமா துறையில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு காலத்துல நான் ஒரு 6 மாசம் 1 வருஷம் கிட்ட நினைக்கிறேன், உதவி பட தொகுப்பாளராக. அங்கே உறவு முறைக்கு வித்தியாசமே கிடையாது. அங்கே பணம் காசுக்கு தான் முதலிடம். எல்லாவற்றிலையும் அநியாய அக்கிரமம் தான் அங்கே இருக்கும். அப்படிப்பட்ட சினிமா துறையில இன்னைக்கு நான் கேள்விப்படுகிறேன், நினைத்து பார்க்க முடியாத நபர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். எதை காட்டுகிறது? கர்த்தர் அதிசீக்கிரத்தில் வரப்போகிறார், அதிசீக்கிரத்தில் கர்த்தர் வரப்போகிறார், அதிசீக்கிரத்தில் கர்த்தர் வரப்போகிறார். முன்பு ரட்சிக்கப்பட்டவர்களை பார்ப்பது அரிது, இன்னைக்கு அப்படி அல்ல. தடிக்கு விடக்கூடிய ஆட்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது சாதாரணமா RSS அமைப்புகளும் மற்ற அமைப்புகளும் நமக்கு விரோதமாக திடீரென்று எழும்பவில்லை. அவர்கள் திகைத்திருக்கிறார்கள். அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத நபர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்குள் இருக்கிற தலைவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆமென். அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கும் பொழுது அவர்களுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. என்ன பயம்? ஐயோ நம்ம இனிமே என்ன செய்வோம்? பிள்ளைகள் யாரும் வெளியில போகக்கூடாது. பின்னாடி இருக்கிறவங்க எந்த பிள்ளையார் வெளியில போனா அவங்க உள்ள வர சொல்லுங்க. எனக்கு அன்பானவர்களே, என்ன பயம் அவர்களுக்குள் வந்திருக்கிறது என்று சொன்னால், ஐயோ நம்ம நேற்று வரைக்கும் நமக்கு தலகர்த்தனா நின்றவன் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், கிறிஸ்தவனாய் மாறி இருக்கிறார். அப்போனா நம்ம ரொம்ப லேட் பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம சீக்கிரமா செய்யணும். நம்முடைய உள்துறை மந்திரி சொல்றாரு, 32 லட்சம் RSS அமைப்புகள் நாங்கள் இந்தியா முழுவதும் இருக்கிறார்கள் என்று சொல்லி 30 கோடி கூட நம்முடைய ரட்சிக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க இல்லையா? ஒன்று அடக்கிவிட முடியாது, ஒன்று மாற்றிவிட முடியாது. சக்தி ஆவியானவர் இருக்கும் பொழுது இந்த உலகத்துல ரட்சிக்கப்படாதவர்களை யார் யாரும் ரட்சிப்புல கொண்டு வரணும்ன்றது அவர் கணக்கு வச்சிருக்கிறாரோ அத்தனை பேரையும் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடும் காலம் வந்தது. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா அருமையான சகோதரர் DTS தினகரன் அவர்கள் பாடின பாடல்கள் தான் பிரசித்தம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த பாடல்களை தவிர நட்ராஜ் முதலியார்ன்ற ஒருத்தர் பாடுவார். ஆரம்ப காலத்திலேருந்து நான் பிறந்ததுக்கு முன்னாடியிலேருந்து என்ன பாட்டுனாக்க அதிகமாக பாட்டு என்ன பாட்டது, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். என்ன அருமையான பாடல் தெரியுமா அது? அல்லேலூயா. அதே ஸ்கேல் போடுங்க, கேளுங்கள் தரப்படும். அன்னைக்கு அந்த பாட்டு தான் பாடிக்கிட்டு இருந்துச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெர்க்மான்ஸ் பாட்டு. இப்போ இன்னைக்கு கிளம்பிருக்கிறது பெர்க்மான்ஸ் ஒருத்தர் தான் கிளம்புனார். இன்னைக்கு வீடு 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 எல்லாரும் கேசட்டு, எல்லாரும் CD. இது எல்லாம் எதை காட்டுது தெரியுமா? குருவிகள் பாடும் காலம் வந்தது. 6 வயதினில் ஆரம்ப பள்ளி
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரனை பார்த்தேன், எளிய சகோதரன். ஐயா 2 CD போட்டிருக்காங்க ஐயா, நம்ம சபையில் வந்து பாடலாமான்னு கேட்குறாரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம சபையிலே 2-3 CD போட்டிருக்கிறோம், 3-4 CD ஆயிடுச்சு. ஆண்டவருடைய கிருபையில் இதெல்லாம் கேட்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா குருவிகள் பாடும் காலம் வந்தது. ஆமென், அல்லேலூயா. ஒடுக்கப்பட்டவன், இவன் மேலே வரக்கூடாதுன்னு நினைச்சவன், அவன் தான் இன்னைக்கு நல்ல பாடல்களை பாடி இருக்கிறான். ஆமென், ஆமென். இது எதை காட்டுது? ஆண்டவர் அதிசீக்கிரத்தில் வரப்போகிறார். ஆண்டவர் அதிசீக்கிரத்தில் வரப்போகிறார். ஆண்டவர் சீக்கிரமா வரப்போகிறார். உலகம் எங்கு ரட்சிக்கப்பட்டவன் இன்னைக்கு பெருகிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அது மாத்திரமல்ல எனக்கு அன்பானவர்களே, ரட்சிக்கப்பட்டவர்களே புஷ்பங்கள். விசுவாசியே, ஏன் இது பரவலாக பெருகிட்டு இருக்குது? கர்த்தர் அதிசீக்கிரத்தில் வரப்போகுதா? ஏன் அற்புதம் நடக்குது? உலகத்தில் நடக்க முடியாத காரியங்கள் எல்லாவற்றிலையும் கர்த்தர் அற்புதம் செய்கிறார். என்ன காரணம்? புஷ்பங்கள் பூக்கிறது. ரோட்டு ஓரத்தில் நடந்து இந்த நாயை வாக்கிங் ஆயிடுச்சு போனோம்னா ஓரத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையான சின்ன பூ, ஒரு மாதிரி ரோஸ் கலரு, ஒரு மாதிரி வெள்ளை கலரு, ஒரு ஓரத்தில் மலைஜால இடங்கள் எல்லாம் பூத்து இருக்குது. எங்கெல்லாம் பூ பூக்காதவங்கெல்லாம் பூக்குது. ஆண்டவர் சீக்கிரமா வரப்போகிறார். அடுத்ததாக வேத வசனம் சொல்லுது, குருவிகள் பாடும் காலம் வந்தது. குருவிகள் பாடுகிறத நம்ம கேட்கிறோம், ஆனா அந்த பாட்டினுடைய பொருள் என்னன்னு உங்களுக்கு எனக்கும் தெரியாது. ரொம்ப அழகா பாடும். சில குருவிகள் பார்த்தீங்கன்னா எட்டக நின்றுட்டு தன்னுடைய துணைக்காக கண்ணீர் விட்டு கதறி அழுகும். ஒரு சில புறாக்கள் இருக்குதான். அந்த புறாக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புறா இன்னொரு புறாவை திருமணம் செய்து கொள்ளும். அவர்கள் குட்டிகளை போட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஏதாவது ஒன்று இறந்துருச்சுன்னா, இறந்ததுக்கு பிறகு உயிரோடு இருக்கிற அந்த புறா ஒவ்வொரு நாளும் சோகக்கீதம் பாடி 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 அப்படியே இறந்து போயிடுமா. எவ்வளவு வித்தியாசமான பறவைகள் இருக்கிறது, எவ்வளவு வித்தியாசமான நிலைப்பாடுகள். அந்த பாட்டினுடைய பொருள் தெரியாது. ஆனா நீங்களும் நானும் தேவனோடு பேசுகிற பாஷைக்கு அர்த்தம் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஒருத்தர் வந்து சொன்னார் என் இடத்துல, என்ன இது உங்க சபையில குயமியாங்கிறாங்களே, இதாவது அர்த்தம் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு அர்த்தம் தெரியுதா இல்லையோ, ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சுகன்யாவும் நம்ம அருமையான மக விஜயும் பார்த்தீங்கன்னா சில சமயத்தில் பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. யாருக்கிட்ட பேசுவாங்க? பேசாத மகளோட பேசிக்கிட்டு இருப்பாங்க. இது பேசிக்கிட்டு இருக்கோம், அப்படியாப்பா அப்படியாப்பா. உங்களுக்கு எனக்கு ஏதாவது ஒன்றாவது தெரியுமா? ஆனால் அதுக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? அம்மா பேசலைன்னா அந்த பிள்ளைக்கு கோபம் வரும். ஆமென். ஏசப்பா நான் பேசுகிற ஒவ்வொரு பாஷைகளுக்கும் பொருள் வைத்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட இடத்துல, நம்முடைய தமிழ்நாட்டிலேயே எத்தனை மொழி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? லட்சக்கணக்கான மொழிகள் இருக்கிறது, ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா சவுதியில் குறிப்பிட்ட இடத்துல ஒரு பகுதியை பேசுகிறவங்க மாதிரி அடுத்த பகுதியில் பேச மாட்டாங்க. அப்படி இப்படிப்பான் ஒருத்தவன். இன்னொருத்தன் பேசுறது என்னன்னே புரியாது. நாம் அவன்கிட்ட கேட்டோம்னா லேஸ்பி சதிக்குன்னு சொல்கிறான் அப்படின்னு அவன் சொல்லுவான். அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு எனக்கும் புரியாது. ஃபேன் அண்ட் ரோ அப்படிப்பான். எங்கடா போகிறேன்னு கேட்பான். எனக்கும் அர்த்தம் வந்து ஆரம்பத்தில் புரியாது. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அது வித்தியாசமாக பேசுவான். மொழிகளில் அவ்வளோ வித்தியாசம் இருக்கிறப்ப நான் பேசுகிற மொழிகள் அந்நிய பாஷையில் எவ்வளவு அர்த்தம் இருக்குது தெரியுமா? நான் ஆண்டவரோட பேசிக்கிட்டு இருக்கிறேன், ஆண்டவரோட போராடிக்கிட்டு இருக்கிறேன், ஆண்டவருடைய சமூகத்தில் என்னுடைய காரியங்கள் அனைத்தையும் சொல்லுகிறேன். ஒரு சமயத்தில் ஒரு சென்னையில் ஒரு பெரிய கருத்தரங்கு ஒன்று நடந்தது. அந்த கருத்தரங்கிற்கு அழைக்கப்பட்டிருந்தவர் ராபர்ட் டில்டன் பேர். அந்த ராபர்ட் டில்டனுடைய செய்தி வேலை வருகிறதுக்கு முன்னாடி வாசல் ஒரே ஆரவார சத்தம். என்னன்னு பார்த்தீங்கன்னா 2-3 ரிக்ஷா வந்து நிற்குது. அந்த ரிக்ஷாவில் வெள்ளைக்காரன்லாம் கிளம்பி ஓடியாதான், இறங்கி வர்றான். அவனை பின்பற்றி சென்னையில் சென்ட்ரல் பகுதி, இப்போ இல்லை நான் சொல்றது ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி
சென்ட்ரல்ல இருக்கிற நரிக்குறவர்கள் ஏராளமான பேர் வர்றாங்க. அவங்க வர்றாங்க, அவன் இருந்தா அவன்கிட்ட சொல்றான், அவங்களும் வரானு ஜோடி சேர்த்து வரானு, அவங்களுக்கு சேரெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டான்றான். ஒரு பக்கத்துல சேரை போட்டு விட்டு அந்த குறவர்கள்லாம் உட்கார வச்சிருக்கிறான். இந்த வெள்ளைக்காரன் அவங்களோட குழாவிக்கிட்டு பேசிட்டு இருக்கிறான். என்ன பிரச்சனை கேட்டா, ரிக்ஷாவில் சுற்றுறது அவங்களுக்கு ஆசை. சென்னை சென்ட்ரல் பக்கம் போன உடனே அங்கே ஓரமாக உட்கார்ந்து இருக்கிறவங்க என்னமோ பாஷையில் நம்ம நரிக்குறவர்கள் பேசுறது அவங்களுக்கு தெரியுமே, சண்டை போடுறான் போல இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அவன் அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறான். பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த ரிக்ஷாவில் உட்கார்ந்துருந்த அந்த வெள்ளைக்காரர்கள் கீழே இறங்கிட்டு அவனும் போய் பூஜைங்கிறான். பேசின உடனே அதை ஓடிட்டு வந்தவனுக்கும் புரியல, இவங்களுக்கு பாதுகாப்பு வந்த நம்ம ஆட்களுக்கும் ஒன்றுமே புரியல. அவங்களை தனியாக கூப்பிட்டு, என்ன நீங்கள் பேசுகிறீங்க, அவங்கள்ட்ட என்ன சொன்னீங்க, அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஐயோ, நாங்கள் அமெரிக்காவில் இருக்கிற ஜிப்சிங்கிறான். அமெரிக்காவில் இருக்கிற நரிக்குறவர்கள், அவங்க பேசுகிற பாஷை எங்களுக்கு நல்லாவே தெரியும்ன்றான். ஆமென். அப்போ எவ்வளவு உலகத்துல மொழிகள் நீங்களும் நானும் பார்க்காத காரியங்கள் எல்லாம் நடக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நாம அபிஷேகத்துல நிரம்பி அந்நிய பாஷையில தேவனோடு பேசும் பொழுது நம்முடைய ஆத்மாவுக்கு எவ்வளவு இளைப்பாறுதல் தெரியுமா? ஒரு இளைஞர் சொல்லுங்க பார்ப்போம். குருவிகள் பாடும் காலம் வந்தது. அப்போஸ்தலர் நடபடிக்கைகளின் புத்தகம் 2வது அதிகாரத்தில் நீங்கள் படிக்கும் பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்கள். அங்கே கூடி வந்திருந்தவர்கள் அவர்கள் முதல் ஜெனரேஷன் இருந்ததுனால அவங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியக்கூடாது, அவங்களுக்கு சத்தியம் புரியணுங்கிறதுக்காக அவங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கிற விதமாக அவரவர்கள் பேசின மொழியை இவர் அந்த இடத்துல பேசும்படி செய்தார். அவர்கள் பார்த்தார்கள். கிரேக்கர்கள் சொன்னாங்க, இவர்கள் கண்ணாதவர்கள், இவர்கள் வயல்வெளிகளில் போய் நடுகிறவர்கள், இவர்கள் மீனவர்கள், இவர்களுக்கு எப்படி கிரேக்க மொழி தெரியும் இவர்கள் பேசுகிறார்கள்? ஒரு சிலர் சொன்னாங்க, இத்தாலியர்கள் பேசினார்கள், மற்ற தேசத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் பேசுகிற பாஷைகள் எல்லாம் அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டார்கள். அன்பானவர்களே, இப்ப அப்படி இல்லை. யாராவது குறை சொல்றாங்கிறதுக்காக நீங்க அந்நிய பாஷை பேசாம இருந்துடாதீங்க. அந்நிய பாஷையில நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. ஆவியானவர் பொழிந்தருகிற பொழுது பேச வேண்டும், பேசியே ஆக வேண்டும் என்று தள்ளப்படக்கூடாது. உணர்வோடு ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது என் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற உணர்வு, ஆண்டவரே நான் உம்மோடு பேசணும் பாருனீங்கன்னா அவர் உங்களுடைய நாவுகளை பிரிப்பார். அப்பொழுது நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமானதாக இருக்கும். நீங்கள் தேவனோட ரகசியங்களை பேச முடியும். அல்லேலூயா. 3.5 வருடம் அப்போஸ்தலர்கள் இயேசுவோடு சேர்ந்திருந்தார்கள். அப்பொழுது அந்நிய பாஷை பேசவில்லை. அவர்கள் அந்நிய பாஷை எப்பொழுது பேசினார்கள் என்றால் பெந்தோகோஸ்தே நாளிலே தான் பெற்றார்கள். ஏசாயா 28வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறபடி, பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். நல்லா கவனிக்கணும். அந்நிய பாஷையில 2 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று அந்நிய பாஷை வரம், அது அந்நிய பாஷையின் அடையாளம் வேறு. இப்ப 2 காரியங்கள் இருக்கிறது, வரம் வேறு, அடையாளம் வேறு. எனக்கு அன்பானவர்களே, அந்நிய பாஷையில் இருந்தால், அந்நிய பாஷையை பெற்றிருந்தால் எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கிற ஒரு சிலர் உண்டு. அப்படியே அபிஷேகத்தை நம்பிட்டாங்கன்னா அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு பகுதி. 2வது, அந்நிய பாஷை அடையாளத்தை நீங்கள் பெற்றிருந்தால் எல்லாரும் சிலர் பேசும் பொழுது நீங்களும் பேசுவீர்கள், அதை அப்படியே விட்டு விடுவீர்கள். இது 2 வித்தியாசமான அனுபவங்கள் உண்டு. அந்நிய பாஷை வரம் வேறு, அடையாளம் வேறு. ஆக எனக்கு அன்பானவர்களே, குருவிகள் பாடும் காலம் வந்தது. அந்த காலம் இன்னைக்கு இருக்குது. அது மற்றும் அது மல்ல, அது குறைந்து கொண்டே இருக்கிறது. அந்த அனுபவங்களிலே வளர்ச்சி பெற வேண்டும். அது ஒரு அனுபவம். எனக்கு அன்பானவர்களே, இதுல ஆழ்ந்த நிறைய ரகசியங்கள் இருக்கிறது. உள்ள போனோம்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் புரியும் எனக்கு தெரியல. ஆனால் சிம்பிளா உங்கள்கிட்ட சொல்றேன், அடையாளம் வேறு, வரம் வேறு. 2வது, இந்த காற்று அதாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா குருவிகள் பாடும் காலம் வந்தது. குருவிகள் பாடுகிறது, சத்தியங்கள் பேசப்படுகிறது. எல்லாரும் படித்தவர்கள், படிக்காதவர்கள், இயேசுவை அறிந்தவர்கள், அறியாதவர்கள் எல்லாரும் பாடுகிற பாடல்கள். ஆனா 4வது காரியமாக ஒன்று சொல்லப்படுது, காட்டுப்புறாவின் சத்தம்
கேட்கப்படுகிறது. காடுகளில தன்னுடைய இணை புறா கிடைக்கவில்லை என்றால் தனித்த புறாக்கள் அங்கே பாடிக்கொண்டிருக்கும். சில சமயத்தில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த செண்பகம் பறவைகள், குயில்கள் தனிச்சு பாடும். நாம் சீட்டி முறையில் அது மாதிரியே பேச ஆரம்பிச்சோம், அதுவும் பதிலுக்கு பேசும். அப்போ எனக்கு தகுந்த இணை புறா இங்கே இருக்கிறது என்று அது நினைத்து கொண்டு இருக்கும். அல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிக்கணும். நீங்க அந்த காட்டுப்புறாவின் தன்மைகள் என்பது சாதாரணமானது அல்ல. அந்த காட்டுப்புறா எதை காண்பிக்கிறது என்றால் தனித்திருக்கிற அந்த புறாவுக்கு ஒரு இணை வேணும். அது பல இடங்களிலே ஒரு வெள்ளைக்காரன் ஒருத்தனை நான் சந்திக்க வந்திருந்தேன். அதாவது ஸ்ட்ரெயின்ஸை குறித்து ஒரு பத்திரிகையில் வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று போட்டிருந்தாங்க. அது யார் போட்டிருக்காங்கன்னா, நான் அதை உங்களுக்கும் நான் போட்டிருக்கிறேன். சிஜேசி குழுவில் அது போட்டிருக்கிறேன். அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டராக இருந்தவர் அந்த காரியங்களை சொல்லுகிறார். அவர் சொல்றாரு, ஒரு தடவை அந்த ஸ்டெயின்ஸ் குடும்பத்தை நான் சந்தித்து பேசினேன். அவர்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்தவர்கள். அவர்களுடைய ஒரே நோக்கம் மதத்தை பரப்புவதல்ல, மாறாக அந்த பகுதியில் இருக்கிற ஒரிசாவில் ஒரு குறிப்பிட்ட மலை பகுதிகளிலே இருக்கிறவர்களுக்கு பயங்கரமான குஷ்டரோகம் என்கிற ஒரு கொடிய நோய் பரவி இருந்தது. அதை கேள்விப்பட்டு ஒரு தரிசனத்தோடு வந்து இறங்கி அவர்களுக்கு மத்தியில் போய் ஊழியத்தை செய்து அவர்களுடைய நோய்களை சுகமாக்கி, முந்தின நாள் அவர்களை சந்திக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்டிருக்காங்க, வந்து சந்திச்சிருக்காங்க, போயிருக்காங்க. அடுத்த 2 நாளில் ஒரு தகவல் வருகிறது, இந்த ஸ்டெயின்ஸ் அவருடைய 2 பிள்ளைகளும் எரிக்கப்பட்டு விட்டார்கள் என்று. இவர் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகும் பொழுது மனசு உடைஞ்சு போயிட்டார். அவரை குறித்து டீட்டெயிலாக விசாரிக்கும் பொழுது அவர்கள் மத சாயலுக்கு ஒப்பானவர்கள் அல்ல, மத சாயலை செய்வதில்லை. ஆனால் அவர்கள் இப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நல்லது செய்வதற்காகவே அவர்கள் அங்கிருந்து இங்கே வந்திருந்தார்கள். ஆனாலும் அப்படிப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவன், மலைவாசி மக்கள் சாகணும்னு நினைக்கிற அந்த RSS அமைப்பு அவர்களை கொன்று போட்டது, எரித்து கொன்று போட்டது. அந்த பகுதியுடைய கலெக்டராக இருந்தவர் சொல்றாரு, அவர்களுக்குள் இருந்த அந்த தியாக எண்ணத்தை கண்டு நான் மனசு உடைஞ்சு போயிருக்கிறேன். அவர்கள் எப்படியெல்லாம் இந்த ஜனங்களை நேசிக்கிறார்கள், வசதியானவர்களை நேசிக்கவில்லை. அவர்கள் மாறாக குஷ்டரோகிகளை, அவர்களுடைய பிள்ளைகள் கூட விடுமுறை வந்துருச்சுன்னா ஒரிசாவில் அந்த பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு போகிறார்கள். அவர்கள் அந்த கை கால்கள் எல்லாம் புண்ணானவர்களுடைய கைகளை பார்த்து காயங்களை போட்டு அப்பாவுக்கு அந்த பிள்ளைகள் உதவி செய்வார்கள். அப்படிப்பட்டவர்களை போய் கொண்டு இருக்கிறார்களேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லி வேதனைப்பட்டு அந்த பேட்டி கொடுத்திருக்கிறார். அதுலேயே இன்னொரு காரியத்தை சொல்றாரு, அவங்கள பார்க்கும் பொழுது வேதனை, இடத்துல பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது கண்ணே விட்டு இந்த ஜனங்களுக்காக நான் வேதனைப்படுகிறேன், ஆண்டவருடைய வேதனை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஆமென். லாசருவினுடைய வீட்டிற்கு 2 நாள் தாமதமாக இயேசு வருகிறார். அவர் உள்ளே வரும் பொழுது அவரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற ஜன கூட்டம். அதிலே மூத்தவள் வருகிறார். வந்து அவளை பார்த்து சொல்லுகிறார், ஐயமே போதகர் வந்திருக்கிறார். ஓடி போய் அவருடைய கால்களை விழுந்து விட்டு சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் அது தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, அவன் உயிரோடு எழுந்திருப்பான்றாரு. ஆண்டவரே, நீங்க என்ன வேண்டிக்கிறீங்களோ அது நடக்கும்னு நான் நம்புறேன்றாரு. அந்த சகோதரி சொல்றா, மார்த்தாள் சொல்றா. சொல்லிட்டு இவன் ஓடி போய் அவருடைய பாதத்திலேயே சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருந்த மரியாதை அழைக்கிறார். ஆண்டவர் போதகர் வந்திருக்கிறார். ஓடி போய் அவருடைய காலில் விழுந்து, ஆண்டவரே, நீங்க என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான், அவன் உயிரோடு எழுந்திருப்பான் என்று சொன்ன பொழுது அவன் நம்பவில்லை. திரும்ப கண்ணீர் விடுகிறார். இந்த கண்ணீர் ஆண்டவருடைய முகத்துல கண்ணீரை வரவழைக்கிறது. சத்தியத்தை அறிந்தவர்கள் விசுவாசத்திற்குள் இல்லை என்கிற ஒரு நிலைப்பாடு வருகிற பொழுது அவருடைய உள்ளம் உடைகிறது. கண்ணீர் விட்டார் என்று வசனம் சொல்லுது. 2 இடத்துல தான் அவர் கண்ணீர் விட்டிருக்கிறார். எருசலேமுக்காக ஒரு தடவை,
லாசருவினுடைய குடும்பத்திற்காக ஒரு தடவை லாசருவின் குடும்பத்தின் பேரில் இருந்த ஜனங்களுடைய அன்பை அவர் அறிந்திருக்கிறார். அந்த பெத்பேகே என்று சொல்லப்படுகிற பெத்தானியாவை குறித்து சிந்தித்தால் ஆண்டவருடைய வருகையை நாம் சிந்திக்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, அப்படியாக அவருடைய உள்ளம் உடைகிறது. நீங்களும் நானும் சத்தியத்திற்குள்ள சரியான வளர்ச்சியில இல்லைன்னாலே ஆண்டவருக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். வெள்ளக்காரன் இங்க உள்ள குஷ்டரோகிகளை பார்த்து கண்ணீர் விடுறான். ஏன் கண்ணீர் விடுறான்? ஐயோ, இந்த ஜனங்களுக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லையேன்னு வேதனைப்படுறான். இததான் குருவிகள் பாடும் காலம் வந்தது என்கிற நிலைக்கு அடுத்த நிலைமையில காட்டு புறாவின் சத்தம். அறியாத ஒரு புறா கதறி அழுகிறது. நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், நான் சத்தியத்தை அறிந்து விட்டேன், அறியாத ஜனங்கள் இங்கு அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அழுது புலம்புகிறது பாருங்கள். அந்த அனுபவம் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில இருக்கணும். என் ஜனம், என் தெருவில் இருக்கிற என் மக ஒழுங்கா சபை ஆராதனைக்கு வரல, என் தெருவில் இருக்கிற என் ஜனம், என் மாமன் ரட்சிக்கப்படல, என் மச்சான் ரட்சிக்கப்படல, ஐயோ அவர்கள் எப்ப ரட்சிக்கப்படுவாங்க? அவர்களால் நமக்கு வருகிற பலனை எதிர்பார்த்தல்ல, அவர்கள் ரட்சிக்கப்படலன்னு கண்ணீர் விடுறீங்க பாருங்க. அதுதான் காட்டுப்புறாவின் சத்தம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தவான்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் புலம்பி அழுது கொண்டே இருக்கணும். ஒரு புறா ராத்திரி பகலா என்னதான் செய்யும்? ஒரு சத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நான் இருக்கிறேன், நான் இங்க ஒருத்தன் இருக்கிறேன், நான் ஒரு ஆவிக்குரிய கனி எதிர்பார்க்கிறேன், எனக்கு ஒரு குஞ்சு வேணும், நான் இன்னொருத்தரை ரட்சிப்பை நடத்தணும். அந்த மனபாரம் உள்ள ஜபம், கண்ணீர் உள்ள ஜபம் நம்முடைய வாழ்க்கையில இல்லைன்னா நிச்சயமா நாம் ஒரு விசுவாசியா இருக்க முடியாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. வாலிப நாட்களிலே நான் சகலவற்றிலேயும் தோல்விகளை அடைந்த நாட்களிலே கர்த்தரை சந்தித்த பொழுது கங்கனாம்புத்தூர்ல நம்முடைய ஆசாரிய அம்மா அழைச்சிட்டு போய் அருமையான அம்மா வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்க. அவங்க வீட்டுக்கு நான் போகிறேன், ஒரு குடும்பத்துக்காக நீங்க ஜெபிக்க வருவீங்களான்னு கேட்டாங்க. எந்த பகுதிக்கு? கங்கனாம்புத்தூர். அந்த இடம் ரொம்ப வெள்ளப்பாடாச்சே, ரொம்ப வளர்ச்சி இல்லாத பகுதியாச்சு அப்படின்னு நான் சொன்னேன். அந்த அம்மா சொன்னாங்க, ஆசாரிய அம்மா சொன்னாங்க, இல்லையா அங்க ஒரு நல்ல குடும்பம் இருக்காங்க, ஊர்ல தலைவராக இருந்தவர், அவருக்காக நீங்கள் ஜெபிக்கணும், வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. அவங்களை அழைச்சிக்கிட்டு நான் முதல்ல அவங்க வீட்டுக்கு தான் போறேன். அவங்க வீட்டுக்குள்ள நுழையிறேன். ஆபிரகாம் ஐயான்னு பேரு. அந்த ஆபிரகாம் ஐயா வீடு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கூரை வீடு. அவங்க வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் அழைச்சிட்டு போறேன். போகும்பொழுது உள்ள நுழையும் பொழுது ஒரு ஸ்மெல் அடிக்குது, பேட் ஸ்மெல்லு, அழுகுன நாத்தம். உள்ளே நுழைஞ்சிட்டு அண்ணா அதை நான் காட்டிக்கவே இல்லை. என்னோடு வந்த உடன் ஊழியர்கள் முகத்தை சுழிக்கிறார்கள், நான் சுழிக்கவே இல்லை. உள்ள போய் நான் உட்கார்ந்தேன். யாருக்காக ஜெபிக்கணும்? உட்கார்ந்துட்டாரு இந்த ஐயாவுக்கு தான். இந்த ஊர்ல தலைவராக இருந்தவர் கை கால்களில் குஷ்டம் வந்து விட்டது, கை கால்கள் எல்லாம் அப்படியே அழுகி போய் நாற்றம் எடுக்குது, அவருக்காக நீங்க ஜெபிக்கணும்னு சொன்னாங்க. மனம் ஆண்டவரிடத்துல அப்படியே முழங்கால் படிக்கிட்டு ஜெபிச்சேன். ஆண்டவர் சொன்னாரு, நீ எவ்வளவு பெரிய பாவி, உன்னை நான் நேசிச்சு உன்னை ரட்சிப்பை நடத்தினல்ல, இந்த ஜனம் ஏன் மக இவங்க ரட்சிக்கப்படணும், இவங்களுக்காக என்ன செய்ய போறேன்னு சொன்னாரு ஆண்டவர். கண்ணீர் விட்டு கதறி அழுத, அவங்களுக்காக ஜெபிச்சு முடிச்ச உடனே அந்த அம்மா சொன்னாங்க, நீங்க இன்னைக்கு ஜெபிக்க வருவீங்கன்னு சொன்னாங்க, ஆகவே எங்க வீட்டில் நீங்க சாப்பிடுவீங்களான்னு கேட்டாங்க. நான் அப்புறம் சரின்னு சொல்லிட்டேன். சாப்பாடு எடுத்து எனக்கு வைக்கிறாங்க. என்னோடு கூட வந்தவர்கள் வெளியே போயிட்டாங்க. நான் உட்கார்ந்து அழகாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். சாப்பிட்றப்ப நான் ஒன்று தான் பார்த்தேன், இயேசுவின் காயங்களை தான் பார்த்தேன். இந்த வராங்க பாருங்க, இந்த ஆசாரி அம்மா, இந்த அம்மா தான் அழைச்சிட்டு போய் அந்த குடும்பத்தை சந்திக்க வச்சாங்க. அன்பானவர்களே, அவர்கள் அன்னைக்கு அவங்க ரட்சிக்கப்படலைன்னா அந்த கங்கனாமுத்தூர் பகுதியில் சுவிசேஷம் விதைக்கப்படாத பகுதி, அங்கே சுவிசேஷம் விதைக்கப்பட்டது. அதனுடைய பலன் என்ன தெரியுமா? மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வந்துருச்சு, ஹை ஸ்கூல் வந்துருச்சு, பவர் பிளான்ட் வந்துருச்சு. அது மாத்திரமல்ல, அங்கே காலேஜ் வந்துருச்சு. அந்த கங்கனாமுத்தூர் எது அருவருக்கத்தக்க பகுதியில தேவனுடைய மனுஷன் கால் வச்சதுனால அந்த பகுதியே ரட்சிக்கப்பட்டது. 30-40 குடும்பங்கள் அங்கிருந்து நம்மளுக்காக வருகிறார்கள். அன்பானவர்களே, அது மாதிரி தான் ஒரு தடவை நாடார் சங்கத்துல ஒரு சகோதரியை தூக்கிட்டு வர்றாங்க. அந்த சகோதரி யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க
பல்லாப்பேட்டையில் இருக்கிற குறவர்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள். அவர்களை அழைச்சிட்டு வந்து சென்னையில் ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பம். அவர்களும் நரிக்குறவர்கள். அவர்களை பார்த்தீங்கன்னா நரிக்குறவர்கள் போலவே தெரியல, அவ்வளவு டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, நீங்கள் பக்கத்தில் இருக்கிற இந்த குடும்பத்துக்காக நீங்கள் வரணும். இவங்களுக்கு இந்த சகோதரிக்கு ஒரு கை கால் விழுந்து விட்டது, அவர்கள் மாறுகால் விழுந்து விட்டது, அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும்னு சொல்கிறாங்க. நாங்கள் யாருன்னு கேட்குறோம். அவர் மான்சிங்னு சொல்லிட்டு அந்த பகுதியுடைய தலைவருடைய மகள். நாங்கள் ஜெபிக்கிறது பிரச்சனை இல்லை, இவர் தானே இந்த பகுதி முழுவதுக்கும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மற்ற ஆர்எஸ்எஸ் அமைப்புகளோடு சேர்ந்து இருக்கிற குடும்பம் ஆகிட்டேன்னு சொன்னேன். இல்லை, நீங்கள் ஜெபிங்க ஐயா, எங்களை கொண்டு வந்தது அதுக்காக தான் நாங்கள் ஜெபிச்சோம். ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்ப்போம். அந்த சகோதரி பரிபூர்ண சுகத்தை பெற்றார். அவங்க வீட்டுக்கு நானும் என் மனைவியும் போகிறோம். அவங்க எங்களை அழைச்சவங்க சென்னையில் பூ எப்படி உருவாக்குறதுன்றத மாடர்ன் பூக்கள் எல்லாம் உருவாக்குறவர்கள். அவர்களுடைய வீட்டுக்கு போக முடியல, ஏன்னா அவங்க மரத்தடியில் தான் தங்கியிருக்கிறாங்க, புளிய மரத்தடியில். நானும் என் மனைவியும் தான் போனோம். நான் 2 பேரும் போய் உட்காரும் பொழுது அவங்க என்னென்னமோ கொடுத்தாங்க. கொடுக்கும் பொழுது என்னுடைய மனைவியும் பதில் வார்த்தை பேசலை, நானும் பதில் வார்த்தை பேசலை. பாப்பாத்தி ஏதாவது சொல்லிடுவாளோன்னு பயந்தேன், ஆனால் மறு வார்த்தை பேசலை. எல்லாரும் அவங்க வீட்டில் கொடுத்ததை சந்தோஷமாக சாப்பிட்டோம். அந்த பகுதியில் ரட்சிப்பு வளர்ந்து விட்டது. அல்லேலூயா, ஆமென். காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறது, கேட்கக்கூடாத இடங்களெல்லாம் ரட்சிப்பு வருகிறது. ஆமென், அல்லேலூயா, 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 ஆமென். அருமையான டிடிஎஸ் அவர்கள் பாடின ஒரு பாடல் வந்து, ஆமென், எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடுவேன் என்ற ஒரு அற்புதமான ஒரு பாடல் உண்டு. எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடுவேன் நேசர் இயேசுவை நான், எங்கே தேடுவேன், எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடுவேன், நேசர் இயேசுவை நான், எங்கே தேடுவேன்.
கெட்டாலும் கெடுதல் பண்ணாலும் அவன் ரட்சிக்கப்படணும்னு ஜெபிக்கிற விசுவாசி தான் நமக்கு தேவை. காட்டு மரங்களில் இருக்கிற காட்டுப்புறாவின் சத்தம் இன்னைக்கு கேட்கணும். மக்கள் திரளாக ரட்சிக்கப்படணும். சங்கீதம் 32:7 சொல்லுது, நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறேன், என்னை நீர் இக்கட்டுகளுக்கு விலக்கி காத்து ரட்சணிய பாடலை நீ சூழ்ந்து கொள்ளும்படி செய்வேன். காட்டுப்புறாவினுடைய புலம்பல் உனக்கு வேணும். இரவு தூக்கம் வரக்கூடாது. விழிக்கிற நேரங்களில் கண்ணீரோடு கர்த்தருடைய முகத்தை பார்க்கணும். அவர்கள் ரட்சிக்கப்படலை, இவர்கள் ரட்சிக்கப்படலை, அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும் கேட்கணும். ஏசாயா 59:11 நடு பகுதியில் சொல்லுகிறது, நம்மட்டை போலும் தகைவிலான் குருவியை போலும் புறாவை போலும் புலம்பின. அன்றைக்கு தீர்க்கதரிசிகள் புலம்பினார்கள், கர்த்தர் அதை செயல்படுத்தினார். நீங்களும் நானும் புலம்பி அழுது ஜெபிக்கும் பொழுது நம்மை சுற்றிலும் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படுவார்கள். கடந்த நாட்களிலே அருமையான தம்பி வினோத் அவர்களுடைய இல்லத்துக்கு நான் போயிருந்தேன். அப்போ சொன்னார், நாங்கள் ஒரு பிள்ளையை ஆயத்தப்படுத்தி வச்சுருந்தோம், பக்கத்தில் உள்ள சர்ச்சில் அழைச்சிட்டு போயிட்டாங்க. கவலையே வேணாம், எப்படியாவது சபைகள் நிரம்பணும், எப்படியாவது மக்கள் ரட்சிக்கப்படணும், அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டவங்களையே நான் அந்தாண்ட கொண்டு போகிறேன், அந்த வேலையே வேணாம். ரட்சிப்பு மிக முக்கியமானது. அந்த ரட்சிப்பை ஒரு நாளும் நாம் விட்டுவிடக்கூடாது. அல்லேலூயா. சங்கீதம் 119 136வது வசனம் சொல்லுது, உம்முடைய வேதத்தை காத்து நடவாதபடியால், உம்முடைய வேதத்தை மக்கள் மனிதர்கள் ரட்சிக்கப்பட வேண்டியவர்கள் காத்து நடவாததனால், ரட்சிக்கப்பட்டவர்கள் காத்து நடவாததனாலே என் கண்கள் இருந்து நீர் தாரையாய் ஓடுகிறது. ஓசியா 7:11 ஓசியா தீர்க்கதரிசி சொல்றாரு, முற்பகுதியில் சொல்றாரு, எப்ராயிம் பேதையான புறாவை போல இருக்கிறான். ஆமென். மக்கள் ரட்சிக்கப்படணும், மக்கள் சத்தியத்தை அறியணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில சமயத்தில் மக்கள் கொண்டு வருகிற அனுபவங்கள் இருக்கிறது. கடந்த நாட்களிலே அருமையான எங்கள் மகன் ஒருத்தி பேசிட்டு இருந்தேன். அந்த மகன் சொன்னாங்க, என் கணவர் எப்போ ரட்சிக்கப்படுறது, என் குடும்பம் என்னைக்கு ரட்சிக்கப்படுறது தேவையில்லை, நான் சீக்கிரமாக ஞானஸ்தானம் எடுக்கணும். அதான் அதுதான் நானும் சொல்றேன். நீங்க வாங்க, உங்களை பின்பற்றி கூட்டம் கூட்டமாக மக்கள் வரும். அதற்காகத்தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். சகோதரர்கள் அருமையான பாடல் ஒன்று பாடியிருக்காங்க பாருங்க. ஜாதி ஜனம் மறந்துட்டாலும் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். என்ன அழகான பாடல். உணர்வுடன் இருக்கிறார். ஆமென். ஜாதி ஜனம் மறந்திட்டாலும் மறந்திடாத, ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். ஜாதி ஜனம் மறந்திட்டால் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். ஜாதி ஜனம் மறந்திட்டால் மறந்திடாதவர், ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சூரிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை, சூரிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை. சிலுவையில் ஜீவன் விடும் வேதனையில் சென்றதில்லை. காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறது. அத்தி மரம் காய் காய்த்தது. என்ன அது?
உன்னத பாட்டியின் புத்தகத்தில் இப்படி எழுதியிருக்காங்களே, அத்திமரம்னா என்ன? யூத ஜாதியார் அரசியல் சம்பந்தப்பட்ட ஆளுகைகளை சொல்லும் பொழுது ஒலிவ மரத்தை அடையாளமாக பயன்படுத்துவார்கள். தங்கள் ஜாதியை குறிப்பிடுவதற்கு அத்திமரத்தை அடையாள சின்னமாக கொள்வார்கள். தங்கள் மார்க்கத்தை, தங்கள் வழிபாடை குறிப்பிடுவதற்கு திராட்சை செடியை அடையாளம் சின்னமாக உபயோகப்படுத்துவார்கள். எனக்கு அன்பானவர்களே, அத்தியாகிய யூத ஜாதி தங்கள் சொந்த தேசமாகிய பலஸ்தீன தேசத்திலே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு லட்சக்கணக்கிலே, கோடிக்கணக்கிலே மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். சோவியத் ரஷ்யா என்று சொல்லப்படுகிற ஒருங்கிணைந்த ஒரு பெரிய தேசம், கம்யூனிச தேசம், எல்லா யூதர்களையும் அடக்கி ஆண்டு கொண்டிருந்த அந்த தேசம். அவர்கள் யூதர்கள் வரணும், ஒரே வழி என்ன பண்ணார் தெரியுமா? சோவியத் ரஷ்யாவே உடைச்சார். பல தேசங்கள் உருவாயின. அங்கே இருந்த யூதர்கள் தங்கள் தாயக பூமிக்கு வந்தார்கள். அவர்களுடைய தேசமாகிய உலகத்தில் 2 அமைப்புகள் இருந்தது. ஒன்று நேட்டோ அமைப்பு, அது அமெரிக்கா அமைப்பு பெற்றுகிற தேசம், சுதந்திரத்தை மையமாக கொண்டது. இன்னொரு பகுதி வார்சா ஒப்பந்த நாடுகள், அது சோவியத் ரஷ்யாவை தலைநகரமாக கொண்டு தலைவராக கொண்ட கம்யூனிஸ்ட் ஆளுகைகளின் தேசம். நம்முடைய தேசம் 2 பகுதிக்கும் மீச்சோலா நடுவா அணிசேரா நாடுகளாக நம்முடைய தேசம் இருந்தது. அதை உருவாக்கிறது நம்முடைய பிரதமராக இருந்த காலம் சென்ற பிரதமர் நேரு அவர்கள். அணிசேரா நாடுகள், இந்த வார்சா ஒப்பந்த நாடுகள், இரும்பு திரையிட்ட நாடுகள், அதை உடைச்சார். அங்கிருந்த யூதர்கள் எல்லாரும் தங்களுடைய தாயக பூமிக்கு வந்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து பூமியிலே நடக்கும் பொழுது சத்தியத்தை கேவலப்படுத்தின நபர்களை பார்த்த உடனே மனம் உடைந்து போய்தான் அவர் எருசலேமை நோக்கி வருகிறார். மிகுந்த பசி, அது அத்திப்பழ காலம் இல்லை. ஆனாலும் வழியிலே கண்ட அந்த அத்தி மரத்தை சபித்தார். அந்த நோக்கம் என்னங்கிறது யூதர்களுக்கு தெரியாது, சீசர்களுக்கும் தெரியாது. ஆனால் கர்த்தர் அதை உறுதிப்படுத்தி அது என்ன நோக்கம் என்பதை உறுதிப்படுத்தினார். அன்பானவர்களே, அந்த அத்தி மரம் வேரோடு பட்டு போயிட்டு அப்படியே போகும்போது தான் ஜெருசலேமை பார்க்கிறார். ஜெருசலேமை பார்த்து கண்ணீர் விடுகிறார். இந்த நாளில் ஆகிலும் நீ ரட்சிக்கப்பட்டால் நலமாயிருக்குமே என்று சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, இந்த ஜெருசலேம் நகரம் எப்படியெல்லாம் இடிக்கப்பட போகிறது, சிதைக்கப்பட போகிறது, அழிக்கப்பட போகிறது, மக்கள் எப்படியெல்லாம் அழிய போகிறார்கள் என்று கண்ணீர் விட்டு கதறினார். அது உலகத்திற்கு தெரியவில்லை, ஆண்டவருக்கு மாத்திரம்தான் அது தெரியும். ஆண்டவர் அதை கண்டு கண்ணீர் விட்டு கதறி துட்டிக்கிறார். ஏன்னா அவருக்கு தான் தெரியும். அதன் பிறகு தீத்து ராயன் என்கிற ஒரு ராயன் கிறிஸ்துவுக்கு பிறகு 72வது வருஷம் இஸ்ரேல் தேசத்திற்கு வருகிறார். இஸ்ரேலை சுதைக்கிறார். ஜெருசலேமில் ஒரு கல் இராதபடி கோட்டை சுவர்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. லட்சக்கணக்கான யூதர்கள், கிட்டத்தட்ட 72 லட்சம் பேர், 97,000 பேர் சிறை பிடிக்கப்பட்டார்கள். 10 லட்சம் பேரை சங்கரித்து போட்டார்கள். அன்பானவர்களை, பட்டணத்தை சுட்டரித்தார். ஆலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி நொறுக்கப்பட்டது. கோட்டை மதில்கள் இடிக்கப்பட்டது. எண்ணிருந்த யூதர்கள் தேசத்தின் 4 புறங்களிலும் உலகம் எங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். எருசலேம் திரும்ப இவன் வாசம் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணான் தெரியுமா? அந்த ஜெருசலேமில் கல் உப்பை போட்டு யானையை கொண்டு வந்து உருளார்கள். இனி இங்க எதுவும் விளையக்கூடாது என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, யூத தேசம் பாழ்பட்டு போனது. பட்டு போன யூத ஜாதி திரும்பவுமாக மணவாட்டியை கூட்டி சேர்க்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. ஆகவே மணவாட்டி அந்த இடத்துல வர வேண்டும். இயேசு அந்த ஒலிவமலையிலே வந்து இறங்க வேண்டும். இது எல்லாம் சம்பவிக்க வேண்டுமானால் அத்திமரம் துளிர்விட வேண்டும். ஆண்டவர் 1900 வருஷம் நாடே இல்லாமல் சிதறி போய் சின்ன பின்னப்பாயிட்டு, அதாவது ஹிட்லரின் வழியாய் லட்சக்கணக்கான யூதர்களை கொண்டார். உலகமெங்கும் பழமொழி
குழப்படியாய் மாறினார்கள் யூதர்கள். அதற்கு மத்தியில கர்த்தர் அவர்களை கூட்டி சேர்க்க வேண்டிய ஒரு நிலைமையை 1948 வருடம், அதாவது சூரிய உதயமே என்றைக்கும் மறையாது என்று சொல்லப்பட்ட பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை உடைத்து 48வது வருடத்தில் யூத சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார். யூத சாம்ராஜ்யம் உருவாயிற்று. எந்த இடமெல்லாம் நாசமாகி முள்ளும் குருத்தும் நுழைத்துக் கொண்டிருந்ததோ அந்த தேசம் இன்றைக்கு செழித்து காணப்படுகிறது. இதற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொண்டார். அத்திமரம் துளிர்விடும் என்று சொன்ன வார்த்தையின்படியே அது நடந்துவிட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 21:29 சொல்லுது, அத்திமரத்தையும் மற்ற எல்லா மரத்தையும் பாருங்கள். 30வது வசனம் சொல்லுது, அவைகள் துளிர் விடுகிறதை காணும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள். 31 சொல்லுது, அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வருகிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். அல்லேலூயா. அருமையான அண்ணன் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அத்திமரம் துளிர் விட்டது வசந்த காலமே. அத்திமரம் துளிர்விட்டது வசந்த காலமே. அத்திமரம் துளிர்விட்டது வசந்த காலமே. ஆபத்துகள் நெருங்கினது வருகையின் நேரமே. வருகையின் நேரமே. அத்திமரம் துளிர்விட்டது வசந்த காலமே. கவனிடாதே, நடுங்கிடாதே, கர்த்தரின் வார்த்தை நிறைவேறிற்று. கவனிடாதே, திகைத்திடாதே, கர்த்தரின் வார்த்தை நிறைவேறிற்று. காலம் இது கடைசி காலம், கர்த்தரின் வருகை நிற்காது, கர்த்தரின் வருகை நிற்காது. ஆமென். அத்திமரம் இன்னைக்கு துளிர் விட்டுடுச்சு. துளிர் விட்டுடுச்சுன்னா ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஆமென். தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வந்திருக்கிறது. 6வது காரியமாக, திராட்சை கொடி பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. திராட்சை கொடி என்பது யூதருடைய மார்க்க சின்னம். நாம் ஏற்கனவே சொன்ன வார்த்தையின்படி யூத ஜாதி மார்க்கத்தில் மிக பக்தி வைராக்கியம் உடையவர்கள். பண்டிகைகளை வெகு விமர்சையாக கொண்டாடக்கூடியவர்கள். ஓய்வு நாள் கொண்டாடுவதிலும் சடங்காச்சாரியங்களை பின்பற்றுவதிலும் ஆலய பந்தியை சுத்திகரிப்பதிலும் அவர்கள் மிகவும் கவனம் செலுத்தக்கூடியவர்கள். இவைகளை அவர்கள் ஒரு வேஷமாகவே பின்பற்றினார்கள். உள்ளான பரிசுத்தத்தை கைவிட்டு வெளியான சூழ்நிலைகளை அவர்கள் பின்பற்றினபடினாலே அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே குழப்படியாகவே போய்விட்டது. நேசர் தங்களுடைய மேசியா யார் என்பதை அறிந்திருந்தும் அவரை சிலுவையில கொன்றார்கள். எனக்கு அன்பானவர்களே, அப்ப சொன்னாங்க, இவருடைய சிலுவையில் அறையும், இவருடைய பாவம் எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் சுமரட்டும் என்று சொல்லி அன்னைக்கு கேட்டுக்கிட்டாங்க பாருங்க. அப்படியே இன்றைய வரைக்கும் அது நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். யூதருடைய ஆலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி நொறுக்கப்பட்டு விட்டது. யூதர்கள் நாடா இடங்களிலேயும் சிதறடிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். என்ன நடந்தது தெரியுமா உங்களுக்கு? நான் ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக சில காரியங்களை உங்களிடத்தில் சொன்னேன். அதாவது சவக்கடல் அருகிலே குகைகளில் வசித்தவர்கள், கும்ரான் குகைன்னு சொல்லுவாங்க. அந்த குகைகளில் வசித்தவர்கள் எசீம் பகுதி மக்கள் என்று. அவர்கள் எசீமர்கள் என்று சொன்னால் லேவியர்களிலேயே வித்தியாசப்பட்டவர்கள். மார்க்கங்களுக்கு மாத்திரம் முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்கள்.
பாரம்பரியத்துக்கு முதலிடம் கொடுக்க மாட்டார்கள். ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதை பின்பற்றுகிறவர்கள், அப்படிப்பட்டவர்கள் தூய்மையாளர்கள் என்று அவர்களுக்கு பெயர். நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறேன். ஆலயமும் அரசியலும் சேர்ந்ததுனாலே அவர்கள் இந்த பகுதிக்கு வந்து சேர்ந்து விட்டார்கள். அந்த பகுதியில் இருந்த எசீமியர்கள் காலை எழுந்த உடனே தங்களுக்கு முன்பாக ஒரு குளத்தை வெட்டியிருப்பார்கள். அந்த குளம் தண்ணீரால் நிரம்பி இருக்கும். காலை வந்த உடனே அந்த குளத்தில் 3 தடவை மூழ்குவார்கள். வெளியே போயிட்டு எல்லா வேலைகளையும் செய்வார்கள். அவர்கள் செய்கிற வேலை ஒரே ஒரு வேலை தான். என்ன தெரியுமா? தோல் சுருள்களை உருவாக்குவது. அந்த தோல் சுருள்களிலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்களை தெளிவுபட எழுதுவது. எழுதின பிறகு ஒரு மண் பாத்திரத்தில் வைத்து அந்த குகைகளிலே வைத்து பாதுகாப்பது. இதுதான் அவருடைய வேலை. அந்த மக்களோடு தான் யோவான் ஸ்நானகன் 4 மாதம் இருந்தான். எசீமாக மாறினான். அவன் ஒட்டக மயிரையும் ஆகாரமாக தேனையும் தினைமாவல்ல வெட்டுக்கிளி, வறுத்த வெட்டுக்கிளியும் அவன் சாப்பிட்டு ஆழ்ந்து வந்தார். அப்படிப்பட்டவர் 4 மாதம் அவர்களோடு இருந்தார். அவர்கள் யாரோடும் பேச மாட்டார்கள். வெளிமக்களோடு தொடர்பு கிடையாது. யாராவது தகவலிலே ஒருவர் இறந்து விட்டால் பர்மிஷன் மேலே உள்ள தலைவர்கிட்ட கேட்பாங்க. போயிட்டு நாளைக்கு மாலைக்குள்ள வந்துடணும்னு சைகையில் சொல்லுவாங்க. அவங்க போயிட்டு அடுத்த நாள் வந்துடணும், இல்லைன்னா அவர்களை சேர்க்க மாட்டார்கள். இந்த எசீம் கூட்டத்தில் இருந்த யோவான் ஸ்நானகனை கர்த்தர் தெரிந்து கொண்டு கர்த்தருக்கு முதல் வழி ஆயத்தப்படுத்தக்கூடியவனாக கர்த்தர் உருவாக்கினார். அன்பானவர்களே, அந்த எசீம் கூட்டத்தார் மட்பாண்டத்திலே தோல் சுருள்களில் எழுதி வைத்திருந்தார்கள் அல்லவா? தேவன் ஏன் அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை உருவாக்கி வைத்திருந்தார் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? இவர்கள் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய கைகளிலே, போனவர்களுடைய கைகளிலே, ஒரு சிலருடைய கைகளிலே வேதம் இருந்தது. அதுவும் அழிந்து போய்விட்டது. வேதமே இல்லை, எல்லாம் மறந்து போய்விட்டது. அந்த எசீம் கூட்டத்தாரும் அழிந்து போய்விட்டார்கள். ஆனால் அவர்கள் 1948 வருடம் சேர்க்கப்பட்ட பிறகு அந்த இடத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன் யதார்த்தமாக கற்களை விட, அது ஒரு பாத்திரத்தில் அடிபட்டு உடைந்து கீழே விட போய் பார்த்தால் தோல் சுருள்களிலே வகையாக எழுதப்பட்டிருந்த தங்களுடைய வேதத்தை கண்டுபிடித்தார்கள். அந்த வேதம் அவர்களுடைய கைகளிலே கிடைத்திருக்கிறது. அந்த வேதம் கிடைத்த பிறகு ஆச்சாரியங்கள் சத்தியங்கள் எல்லாம் அவர்களுக்கு புரிந்து விட்டது. அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு அடுத்ததாக 10 கட்டளைகள் உள்ள பெட்டியும் கிடைத்திருக்கிறதாக சொல்லுகிறார்கள். அவர்களிலே இருந்த மூத்தவர்கள் இன்றைக்கு ஆடு மாடுகளிலே பலி செலுத்தப்பட வேண்டிய கிடாரிகளை கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். இப்படித்தான் அந்த கிடாரியினுடைய உடல் முழுவதும் சகப்பாய் இருக்க வேண்டும். ஒரு மயிறு கூட வெள்ளை இருக்கக்கூடாது. அதை தான் கர்த்தருக்காக பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் அவர்கள் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆக அங்கு நடக்க போகிற சம்பவம் என்ன? கடைசியாக இன்றைக்கு இருக்கிற அந்த ஜெருசலேமும் அவர்களுக்குள் வந்திருக்கிறது. இப்பொழுது இருக்கிற அமெரிக்க ஜனாதிபதியினாலே இப்பொழுது இருக்கிற ஜெருசலேம் அவர்களுடைய தலைநகராக மாறிவிட்டது. டெல் அவிவை தள்ளிவிட்டு இன்றைக்கு ஜெருசலேமை அவர்கள் தலைநகராக கொண்டிருக்கிறார்கள். அந்த டெல் அவிவை தள்ளி ஜெருசலேமை தெரிந்து கொண்ட பிறகு அவர்கள் என்ன ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார்களோ அந்த இடத்துல எல்லாவற்றையும் கொண்டு ஆலயத்தை கட்ட வேண்டும். ஆனால் அங்கே பள்ளிவாசல் இருக்கிறது. வரக்கூடிய நாட்களிலே அது இடிக்கப்படலாம். அதில் ஒரே நாளில் கூட ஆலயத்தை அவர்களால் கட்ட முடியும். அவ்வளவு வசதிகள் அவர்களுடைய அறிவில் இருக்கிறது, ஞானத்தில் இருக்கிறது, பொருள்களில் இருக்கிறது, எல்லாவற்றிலும் அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் அந்த ஆலயத்தை கட்டலாம். ஆலயத்தை கட்டி எந்த நேரத்தில் வேணாலும், எந்த சமயத்தில் வேணாலும் அந்த ஆலயத்தில் அந்தி கிறிஸ்து வந்து உட்காரலாம். இவைகள் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. திராட்சை கொடி பூ பூத்திருக்கிறது, அது பரிமளிக்கிறது. இன்றைக்கு அது எல்லாம் நடந்து விட்டது. ஆனால் சபையானது இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறதா? நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆயத்தப்படலைன்னா இன்னைக்கு ஆயத்தப்பட்டே ஆகணும். கடைசியா ஒரு வசனம் சொல்லுது, என் பிரியனே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. மணவாட்டியாக விரும்புகிறவர்கள் மணவாளனுக்கு சாட்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வசனத்தின்படி ஜீவிக்க வேண்டும்.
ஆலயத்தை நேசிக்கணும். தாங்கள் ஒரு ஆலயம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கடைசி உட்காந்து யாரும் பேசிட்டு இருக்கக்கூடாது. ஆலயமா நீங்க தான் இருக்கிறீங்க. உங்க ஆலயத்தை நீங்க நேசிக்கணும். இந்த ஆலயத்தில் தீட்டுப்படுதல் கூடாது, குடிப்பது வெறுப்பது கூடாது. புது வருஷத்துல சிலர் குடித்ததாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். அது எல்லாம் தவறான பாதை. உங்களை மாத்திக்கிங்க, இல்லைன்னா உங்க ஜீவன் கூட இருக்காது. நான் தீர்க்க தரிசனம் உங்களிடத்துல சொல்றேன். நான் கர்த்தருடைய வசனத்தின்படி சொல்லுகிறேன், உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள். என் அன்பானவர்களே, நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நாம் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். என் பிரியம் அல்ல, தேவன் விரும்புகிற பிரியத்தை நான் கொண்டு வர வேண்டும். தேவன் விரும்புகிற ஒரு சபையாக நான் மாற வேண்டும். என் ஜெபம் தேவனுக்கு கேட்கக்கூடியதாக இருக்க வேண்டும். தானியேல் ஜெபித்தான். கர்த்தர் அவனுடைய ஜெபங்களுக்கு முதலிடம் கொடுத்தார். தன்னை காத்துக்கொண்டான், ஊக்கமாக ஜெபித்தான். கர்த்தருடைய வசனத்தின்படி அவன் ஜீவித்தான். அவன் ஜெபிக்க தொடங்கின உடனேயே மேலிருந்து கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. உன் ஜெபம் மேலே போகணும்னா மாதிரியா இருக்கணும். பாதிரின்னா மாதிரியா இருக்கணும். ஆமென். இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற மாம்பழங்கள், எல்லா பழங்களும் அழுகி போய்விடும், நாசமாகிவிடும். ஆனா பாதிரி பழம் மட்டும் அப்படி அல்ல. பாதிரி பழம் ஒரு நாளும் அழுகாது. பாதிரி பழம் தோல் சுருங்க ஆரம்பிக்கும், தோல் ஒட்டி போயிடும். ஒட்டி போய் அப்படியே திரும்ப புதுசா முளைக்குமே ஒழிய அழுகி போகவே போகாது. ரட்சிக்கப்பட்டவன், உண்மையான ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவன் எப்பொழுதும் சாட்சியா இருக்கணும். எப்பொழுதும் அவருக்காக வாழணும், அவருக்காகவே கொடுக்கணும், அவருக்காக அவரோடு கூட ஜெபிக்கணும். இந்த அனுபவம் உள்ளவன் தான் இருக்க முடியும். பாதிரி பழம் சும்மாவா சொன்னா? அந்த பழத்தை உரிச்சிங்கன்னா, ஒட்டி போன அந்த தோலை உரிச்சிங்கன்னா கூட நாக்கில் தொட்டு வைக்க வைக்க இனிமை இருக்கும். அது அழுகவே அழுகாது. ரட்சிக்கப்பட்டவன், உண்மையா ரட்சிக்கப்பட்டவன், அவன் பாதியிலையும் போக மாட்டான், மீறியிலையும் போக மாட்டான். எப்பவுமே தான் ரட்சிக்கப்பட்டவன் என்பதை காண்பித்துக் கொண்டே இருப்பான். அல்லேலூயா. பிரியமானவர்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தலை கொடுக்கிறார். 1 சாமுவேல் 2:26 நீங்கள் படிக்கும் பொழுது சாமுவேலுக்கு ஆண்டவர் பேசினார். தன்னுடைய இருதயத்தின் இயக்கங்களை எல்லாம் வெளிப்படுத்தினார். தேசம் எப்படி இருக்கிறது, இதை நான் என்னென்ன செய்ய போகிறேன் என்பதை காண்பித்தார். நீங்கள் பிரியமுள்ளவர்களாக இருந்து ஜெபித்தால் வெளிப்பாடுகளை உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. ஆமென். நேரம் கடந்து போச்சு. என் பிரியமே, ரூபவதியே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்களுக்கு, உன்னதமான அனுபவத்தில் ஜீவிக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு மேலான அனுபவத்தை வைத்திருக்கிறார். முழங்கால் பண்ணிட்டோ அல்லது படுத்துக்கிட்டோ, சில சமயத்தில் சில இடத்துல வந்து சொல்லுவாங்க, ஐயா முழங்கால் பட முடியலையா, முழங்கால் பட்டாலே வலி எடுக்குது, இடுப்பு வலி இருக்குது, முதுகு வலி இருக்குது. நீ படுக்க முடிஞ்சுன்னா படுத்துக்கிட்டே ஸ்தோத்திரம் போடு. நீ உட்கார முடிஞ்சுன்னா உட்கார்ந்துக்கிட்டே ஸ்தோத்திரம் போடு. எது பலவீனமோ அந்த பலவீனத்தை நீ ஜெயிக்கணும். நீ ஸ்தோத்திரம் போட போட, நீ ஜெபிக்க ஜெபிக்க, துதிக்க துதிக்க, உன்னை உலகமே ஜெயிக்க முடியாது. நீ படுத்துக்கிட்டே ஜெயிப்ப. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ்தர் ராஜஸ்ரீ பார்த்தீங்கன்னா, அவள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள். அவள் தேவன் எப்படி அவளை தெரிஞ்சுக்கிட்டார், எப்படி புரிந்து கொண்டார்? அவளுக்குள் இருந்த மேலான குணங்கள், அவளுக்குள் இருந்த உடைவுகள், இவைகளை கர்த்தர் கண்டு, இவளை கொண்டு என் ஜனங்களுக்கு நான் மீட்பை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து, அவளுடைய தாழ்மையான அனுபவத்தை கொண்டு மேலான காரியங்களை இந்திய அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். நம்முடைய இந்தியாவை குறித்து எஸ்தர் புத்தகத்துல தான் முதல் வசனம் சொல்லுது, இந்த தேசம் முதற்கொண்டு எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் என்று சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்கணும், ரூபவதியா இருக்கணும். அப்படி இருந்தால் கர்த்தர் சொல்லுவார், எனக்கு பிரியமான என் ஜனமே எழும்பி வான்னு சொல்லுவாரு. அவர் சொல்லி மேலே எக்காலத்தை ஊதும் பொழுது கீழே இருக்கிற நீங்களும் நானும், யார் யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ 2 பேர் படுத்து தூங்குவார்கள், ஒருவரை கர்த்தர் தெரிந்து கொள்வார். 2 பேர் நடப்பார்கள், ஒருவரை தெரிந்து கொள்வார். 2 பேர் ஏர் விழுவார்கள், ஒருவரை தெரிந்து கொள்வார். 2 பேர் எந்திரத்தை அடைப்பார்கள், ஒருவரை தெரிந்து கொள்வார். ஆக ஒரு காரியத்தை நன்றாக ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார் என்பது உங்களுக்கு புரியாது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரை என்னையும் தெரிந்து கொள்ளுங்கள் என்று. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், அப்படியானால் என்னையும் கைவிட்டு விடுவாரோ, என் மனைவியை தெரிந்து கொள்வாரோ? நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஜெபித்தால் உங்கள் 2 பேரையுமே கர்த்தர் அழைத்துக் கொள்வார். நீ எழுந்து
வர வேண்டும். நீ எவை எவைகளெல்லாம் விட்டு விட்டாயோ அவைகளிலே திருப்பப்பட வேண்டும். எவை எவைகளெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையின் அடையாளமாக இருக்கிறதோ அதை தேவனுக்கு காண்பிக்க வேண்டும். என் இருக்கக்கூடிய நிலைமைகளிலேயே கர்த்தரை நேசிக்க பழக வேண்டும். இதையெல்லாம் நீ செய்துவிட்டால், பரிசுத்தத்திற்கு சாட்சியாக நின்று விட்டால், கர்த்தருடைய வருகையில நீங்களும் உங்கள் குடும்பமும் எடுத்துக் கொள்ளப்படுவீர்கள். ஆமென். சொல்லப்பட்ட சத்தியங்கள் ஏதோ பிரசங்கத்துக்காக சொல்ல, ஆராய்ந்து உங்களுக்கு சொல்றேன். இதுதான் வருகைக்கு அடையாளம் என்பதை புரிந்து நடக்கும்படி சொல்லுகிறேன். இதுவரைக்கும் நீங்க முதலாளியை பார்த்தீங்கன்னா இனிமேல் முதலாளியை பார்க்காதீங்க. உலகத்தை பார்த்தீங்கன்னா உலகத்தை பார்க்காதீங்க. மனைவியை பார்த்தீங்கன்னா மனைவியை பார்க்காதீங்க. சொந்தத்தை பார்த்தீங்கன்னா சொந்தத்தை பார்க்காதீங்க. கர்த்தரை நீங்கள் பார்க்க ஆரம்பித்தால் கர்த்தர் உங்களை அழைத்துக் கொள்வார். அதில் எந்த அளவு சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஒண்ணுமில்லை வாழ்வில், ஒண்ணுமில்லை இயேசுவை மறந்தால் நியாயமில்லை. ஒண்ணுமில்லை வாழ்வில், ஒண்ணுமில்லை இயேசுவை மறந்தால் நியாயமில்லை. ஒண்ணுமில்லை வாழ்வில், ஒண்ணுமில்லை இயேசுவை மறந்தால் நியாயமில்லை. தப்பு பண்றப்ப நினைச்சு பாரு, உனக்காகப்பட்ட பாடுகளை நினைச்சு பாரு. தவறுகள் வருவது சகஜம், அதை விட்டு வெளியில வந்தது ஒண்ணு மன்னிச்சு உன்னை நினைச்சு தன் ஜீவனை கொடுத்த தேவனை நினைச்சு பாரு. ஒண்ணும் இல்லை வாழ்வில், ஒண்ணும் இல்லை
நியாயமில்லை. இயேசுவை மறந்துட்டீங்கன்னா நியாயமில்லை. பணத்துக்காக மறக்காதே, பதவிக்காக மறக்காதே, பணத்துக்காக மறக்காதே. எப்படி இந்த சோவியத் ரஷ்யா சொல்லிச்சு தெரியுமா? கோர்பசேவ் கடைசி ஜனாதிபதியா வந்தார். கோர்பசேவுக்கு முன்னாடி பிரச்சனை உள்ள இருந்தார், மோசமான ஆட்கள். இந்த கோர்பசேவ் தான் சொன்னார், ஒரே வார்த்தை சொன்னார், எங்களுடைய தேசம் இரும்பு தேசம், எங்களை அசைக்க முடியாது, தேவனுடைய திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும். செர்னோபில் அணு உலை உடைந்தது, மக்கள் சிதைந்தார்கள். எங்க பார்த்தாலும் கேன்சர், எங்க பார்த்தாலும் பயங்கரமான வியாதிகள். கோர்பசேவனுடைய அம்மா கோர்பசேவை நடத்தினார்கள். தம்பி, இயேசுக்கு எதிரடியாக இருந்திருக்க வேண்டாம். நம்முடைய தேசத்தை கட்டி வைக்கணும்னு நினைக்காத, இனி ஒன்றும் பண்ண முடியாது. கோர்பசேவ் தன்னுடைய கையில் வைத்திருந்த அணு ஆயுத பெட்டி, அதனுடைய சுவிட்ச் கண்ட்ரோல் அத்தனையையும் அடுத்ததாக ஒருவரை தேர்ந்தெடுத்து அவருடைய கையில் கொடுத்தார். அவருக்கு அடுத்தது தான் இப்போ புதியன் வந்திருக்கிறார். அவர் கையில் கொடுத்துட்டு சொன்னார், இனி என்னால் ஒன்றுமில்லை. வெளியே வந்தார். சோவியத் ரஷ்யா சிதைஞ்சது. கம்யூனிச இரும்பு தேசத்தை உடைச்ச தெய்வம். உன் இதயத்தில் உடைக்கிறது பெரிய காரியம் இல்லை. சிதைஞ்சு போக வேண்டும். நான் சிதைஞ்ச மனுஷன், எவ்வளவு அநியாய அக்கிரமத்தை பண்ணியிருக்கேன். என்னை ஆண்டவர் சுக்குநூறாக நொறுக்கி நான் கொண்டு வந்தார். அந்த அனுபவம் உனக்கு வேணாம். நல்லா இருக்கும் பொழுதே அவருக்காக வாழு, நல்லா இருக்கும் பொழுதே அவருக்காக நில்லு. அவர் வரப்போகிறார். அத்திமரம் காய்த்து விட்டது. சபையை நிரூபவதியாக இருக்கணும். பூரணப்பட்டுட்டீங்கன்னா கர்த்தர் அழைத்துக் கொள்வார். சீக்கிரம் வரப்போகிறார். உடனே பண்ணிடுவோம். அவருடைய கையில் கொடுங்க. ஆண்டவரே, என்னை மாற்றும் என்று சொல்லுங்க, என்னை திருப்பும் என்று சொல்லுங்க.